தாம்பரம் அரசு மருத்துவமனை ஏற்கனவே குரம்பேட்டில் இயங்கி வந்தது, உங்களுக்கு தான் தெரியும். அந்த மருத்துவமனையை 1971ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நேரடியாக வருகை தந்து அதை திறந்து வைத்தது. அந்த ஹாஸ்பிட்டல் திறந்து வைத்தார். அது 213 படுக்கை அறைகள் கொண்ட அந்த நல்ல மருத்துவமனையாக இருந்தது. அதில் ஒரு நாளைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4000 பேர் புற நோயாளிகளும் 213 படுக்கறைகளும் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தது. இதில் என்ன பிரச்சனைனா, மழை காலங்களில் அந்த ரோடை விட அந்த ஹாஸ்பிட்டல் 4-5 அடி பள்ளமாக இருக்குது. லேசாக மழை பெஞ்சா கூட தண்ணி தேங்கிடும். வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்ணோம்னா, இருக்கிற பேஷண்ட்லாம் காலி பண்ணி ஒரு மருத்துவமனையிலலாம் போட்டு சிரமமாக இருந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்ட்ட இந்த சிக்கல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் சொன்னதுக்கு பிறகு இன்றைக்கு தாம்பரம் அரசு மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. தரம் உயர்த்ததுக்கு அப்புறம் இந்த மருத்துவமனைக்கு புதுசாக மருத்துவமனை கட்டுவதற்கு 137 கோடி ரூபாய் 137 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 6 தளங்கள் 2,27,318 சதுர அடியில் கொண்ட அற்புதமான கட்டடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பிட்ட காலத்தில் ஆகஸ்ட் 2023 தொடங்கி இருக்கிறோம் இந்த மருத்துவமனையை. இப்போ பணிகள் ஒரு 20 நாளில் முடிஞ்சிட போது. உள்ள குறுகிய காலத்தில் கட்டப்பட்ட கட்டடம் இந்த கட்டடம். அது இல்லாத 4 அறுவை சிகிச்சை அரங்கம், 3 அவசர அறுவை சிகிச்சை அரங்கம், 111 தீவிர சிகிச்சை படுக்கறைகள், 289 படுக்கைகள் கொண்ட பொது பிரிவு, மொத்தம் 400 படுக்கைகள் கொண்ட ஒரு அற்புதமான மருத்துவமனை சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற புறநகர் பகுதியில் இந்த மருத்துவமனை அமைய இருக்கிறது. இதில் புறநோயாளிகள் குறைஞ்சது 2000 பேருக்கு மேலே வராங்க. 400 பேர் இந்த படுக்கைகள் இருக்குது. ஆக எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு அற்புதமான மருத்துவமனை இன்றைக்கு மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாத தரைத்தளத்தில் புறநோயாளிகள், முதல் தளத்தில் அவசர சிகிச்சை பிரிவு, 2ஆம் தளத்தில் மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவு, 3ஆம் தளத்தில் பச்சிளம் குழந்தைகள் பிரிவு, நீரிழிவு நோய் பிரிவு, 4ஆம் தளத்தில் தீக்காய பிரிவு, 5ஆம் தளத்தில் அறுவை சிகிச்சை தீவிர சிகிச்சை பிரிவு, 6ஆம் தளத்தில் ஆண் பெண்களுக்கான பொது பிரிவு. இன்றைக்கு திட்டமிட்டு இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ படிப்படியாக பொதுப்பணித்துறையில் சுத்தம் படுத்திட்டு ₹1 கொடுக்குறாங்க ஹெல்த்துக்கு. அவங்க அந்தந்த வசதிகள், அதுக்கு வேண்டிய மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸு, அந்த சேர் டேபிள் எல்லாம் போட்டு ஒரு 20 நாளில் இப்போ மாதம் ஆகிடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாத இறுதிக்குள்ளாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக வருகை தந்து இந்த மருத்துவமனை திறக்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த பெல்ட் ஏரியான்னு பட்டா கொடுக்காம இருந்தது. போன ஆட்சியிலும் கொடுக்கல. கிட்டத்தட்ட 2006-17 நம்ம தான் கொடுத்தோம் பட்டா. அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. போன 10 வருஷத்தில் யாருக்கும் பட்டாவே கொடுக்கல. இதை தலைவர்கிட்ட நாங்கள் எடுத்து சொன்னோம். இந்த பெல்ட் ஏரியாவில் பாவம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கு முன்னே பட்டா இல்லைன்னா கூட இருந்தெல்லாம் கரண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ பட்டா இல்லாத நீங்கள் கடை வாங்க முடியாது, பிளான் அப்ரூவல் வாங்க முடியாது, கரண்ட் வாங்க முடியாது. இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் இருக்குது. இதை முதல்வர்கிட்ட சொல்லி அமைச்சரவை கூட்டத்தில் இந்த பெல்ட் ஏரியாவை கிளியர் பண்ணி, இது நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இந்த நகரத்தை சுற்றி, மாநகராட்சியை சுற்றி அந்த பெல்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கு அந்த பட்டா வழங்க வேண்டும் என்று அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் போட்டு அதை நடைமுறைப்படுத்தி, இன்றைக்கி நம்முடைய தாம்பரம், பல்லாவரம், எங்கள் கண்டோன்மெண்ட்டு, வண்டலூரில் ஒரு பகுதி, திருப்பூரில் ஒரு பகுதி, இந்த பெல்ட் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இப்போ அளவுலாம் எடுத்துட்டாங்க. ஆக தலைவர் இந்த ஹாஸ்பிட்டல் திறக்கிற போது ஒரு 20,000த்துக்கு மேற்பட்ட அந்த பெல்ட் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு அந்த பட்டாவையும் வழங்கியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அந்த மருத்துவமனையில் குரோம்பேட்டை மருத்துவமனை முழுமையாக இடமாற்றம் செய்யறாங்க. அந்த மருத்துவமனையிலே மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியர் பற்றாக்குறை இருக்கு. இது மிகப்பெரிய மருத்துவமனை, அதிக எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடும். இடத்துல ஒரு 30 டாக்டர் கிட்ட இங்க தேவைப்படும். அடிஷனலா எல்லாத்தையும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன தேவையோ தலைவர்கிட்ட முதலமைச்சர் சொல்லி இப்போ நான் கேட்டுட்டோம். பண்ணும்போதே அதெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிடுவோம். செவிலியர் பற்றாக்குறை இருக்குன்றாங்க, மருத்துவர் பற்றாக்குறை இருக்குன்றாங்க. அதெல்லாம் சேர்த்து பண்ணீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் பண்ணிடுவோம்.